கஷ்டப்பட்டு படிச்சு கேம்பஸ்ல தெரிய ஏதோ ஒரு கம்பெனில போய் உட்காந்து மைசூர்ல ட்ரைனிங் முடிச்சு அதுக்கப்புறமாக புதுசா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு பர்ஃபியூம்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து அமெரிக்காவுக்கு ஒரு தடவை ஆன்சைட் போயிட்டு 3 வருஷம் 4 வருஷம் முடிஞ்ச பிறகு பிச்சு பிழிஞ்சு தூக்கி எரிஞ்ச பிறகு போங்கடா கர்மம் முடிச்ச இந்த வேலை வேணான்னு நீங்க விவசாயத்துக்கு வர்றதுக்கு பதிலா முடியும்னா இப்பவே விவசாயத்துக்கு குறையும் போயிரு. ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க, படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மலாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். ராத்திரி வீட்டுக்கு போனா சாப்பாடு தான் சாப்பிடணும். அதனால விவசாயிகளை என்னைக்குமே விட்டு கொடுக்காம நம்மளுடைய வேர்களை ஆழமா வச்சுட்டு நம்ம வளருவோம். நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க, ஆனா விவசாயமும் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறையில எத்தனை பேர் விவசாயம் பண்ண போறோங்கிறதா முக்கியம். உணர்வோடு இருங்கள், விவசாயத்தை காப்பாற்றுங்கள். இல்ல இங்க இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் பிஇ படிச்ச அந்த பிள்ளைங்க, இங்க இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் விவசாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க.